இரவு பொழுது தைமகளினையும் தை பிறந்திட்டாலாவது ஒரு வழி கிடைத்திடுமா என்கின்ற ஏக்கத்தோடும் கடந்து கொண்டிருக்கையில் நதுநொசியினுடைய கவிவரிகள் இவ்விதமாக இன்றைய நிகழ்ச்சியில் அமைந்திருக்கின்றன. தை பிறக்கிறது, அது வருடம் தோறும் நடக்கிறது. நிலைமை மாறுகிறது, பேச்சில்தான் இவையெல்லாம். நினைவு இருக்கிறது, போன ஆண்டும் தை பிறந்த போது நமக்கு தீர்வு கிடைக்கும் என்றார். ஏமாற்று வேலை இதுவென்று தெரிந்தும் செய்வார் புத்தியுள்ள மனிதர். அதனால் தானோ இன்னமும் நமக்கு வழி பிறக்காது தவித்து போகிறோம். புத்தியுள்ள மனிதராக நாம் இங்கு மாறிவிடல் ஒன்றும் கடினமில்லை அல்லவா? கற்றுவிட்டால் போதுமென்று நாம் பள்ளிக்கூடம் செல்ல ஏட்டுச் சுரக்காயாகிறது. அங்கே வந்தவர் ஏட்டோடு காலம் ஓட்டிய மனிதராக இருப்பது கண்டே. செயலால் மாற்றம் காண வேண்டும் எண்ணமில்லை பேச்சில் இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழில் உண்டு நல்ல பழமொழி. இருந்தும் இங்கே தமிழர் எமக்கு எந்த வழியும் இதுவரை இல்லை. நினைக்கையில் எனக்கு வியர்க்கிறது கோபத்தில் பொறுமை பேணல் முதுமை என்றாகிறது. தந்தை செல்வா அவர் முதல் தலைவர் சம்பந்தன் அவர் வரையில் பேச்சு தொடர்ந்தது, ஒப்பந்தங்கள் நடந்தது. அவை கிழித்தலும் கூட பஞ்சமில்லாது இருந்தது. அகிம்சை வழியில் நடை போட்டு போக அவர் படித்த மனிதர் என்று பதிவு செய்தனர். அறிவு மேலிட தமிழர் வன்முறையின் விளைவை நன்கே அறிந்து தானோ அமைதி வழியில் நடந்தனர். சிங்கள காடையர் கட்டைகள் கொண்டு முத்தல்கள் செய்தனர் காலி முகத்திடலில் அன்று. திரும்பி பார்த்தபோது வரலாறு உறக்கத்தான் சொல்லி நிற்கிறது, உரைக்க மட்டுமில்லை. இப்போதும் இங்கே படித்த மேதாவிகள் அதிகம். அமைதியும் நேர்மையும் மிதமிஞ்சிய கோலத்தில். இப்போதும் சொல்கிறார், வன்முறை வேண்டாம், அமைதி வழியில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அனுர வந்தால் ஆனந்தம் பிறக்கும், ஊழல் இல்லாத தேசம் நாளை மலரும் என்றார். வெறும் கற்பனை மட்டும் இதுவென்று புரிய நாட்கள் தேவை என்றாலும் அறிவுள்ளோருக்கு புரியாதோ. மாற்றங்கள் தேவை, ஏற்றங்கள் தேவை, இருந்தும் வழிகள் பிறக்கவில்லை பாரும். புத்தாண்டு வந்து புது வசந்தம் தந்து மனதின் பாரம் அதை குறைத்து போகலாம். அடிமட்ட சிங்களவர் மனங்களில் வேண்டும் இலங்கையில் நாம் இலங்கையர் என்ற உணர்வு. உற்பத்தி இல்லாத ஏற்றுமதி இல்லாத தேசத்தில் பாருங்கள், இறக்குமதி மிதமிஞ்சியது. ஊழலை ஒழிக்க ஊழியருக்கு வேண்டும் தேசப்பற்று அதிகம் இருக்குமா இங்கே? தமிழரை ஒழிக்க பௌத்தம் சொல்லும் கொடூரம் மட்டுமே அரங்கேறி வருகிறது. உலக அரங்கிலும் நீதிக்கு நடக்கிறது பெரும்பாதாட்டம். தமிழரங்கே தொடர்ந்து போராட்ட உணர்வதை மடைமாற்றிவிட்டு வென்றுவிட்டதாக எண்ணி போகலாம். தோற்று போன ஆயுத போரும் வெறுப்பதை தந்து இழப்பதை நினைக்கலாம். தேவை வழியொரு பெரும் போருக்கு போகும் இந்த இனம் மாற்றமில்லை. போருக்கு வித்திட்ட எந்த காரணமும் இன்னும் சாகவில்லை. அமைதி எப்படியாகுமோ? இந்த தைப்பொங்கலிலும் பொங்கி வழியும் பாருங்கள், பால் பானையில் நாம் இட்ட அரிசி பொங்கலாகிட. பாலும் விலையேறி அரிசிக்கும் வந்தது இங்கே தட்டுப்பாடு இல்லையாம் பேச்சு. இலையும் இல்லை, மாவும் இல்லை, கோலமும் இட்டு பாவமும் போக்கிட நல்ல தலைவர் இல்லை என்று நொந்த நிலையில் நெஞ்சம் கனக்கிறது. வழி பிறந்திடுமா நிரந்தர அமைதி? ஈழத்தில் வந்திடுமா விடுதலை கிடைத்து? நதுநசியினுடைய கவிவரிகள் இவ்விதமாக ஏக்கத்தின் தொனிப்பொருளாய் அமைந்திருக்கிறது ஒரு புது வழியினை தேடி.